Audio Jungle. வணக்கம். தமிழன் செய்தி களம். சீர்காழி அருகே பூம்புகார் சுற்றுலா தலத்தில் ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு சுற்றுலா பயணிகள் அதிகளவில் திரண்டு புத்தாண்டை மகிழ்ச்சியுடன் கொண்டாடினர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே பூம்புகாரில் வரலாற்று சிறப்புமிக்க சுற்றுலா தலம் அமைந்துள்ளது. இங்கு சிலப்பதிகாரத்தின் பெருமையை போற்றும் வகையில் 1973 அப்போதைய தமிழக முதல்வர் கருணாநிதி, கோவலன் கண்ணகி வாழ்ந்த பூம்புகாரை பெருமைப்படுத்தும் வகையில் சிலப்பதிகார கலைக்கூடம், கோவலன் கண்ணகி மாதவி நுழைவு வாயில்கள், நெடுங்கால் மன்றம், பாவை மன்றம், சிற்ப கலையுடன் கூடிய அழகிய குடியிருப்புகள், தங்கும் விடுதிகள் அமைக்கப்பட்டு கோவலன் கண்ணகி வாழ்ந்த பூம்புகாரை கலை நயத்துடன் மக்கள் பார்வைக்கு கண்முன் நிறுத்தினார். தற்போது திமுக ஆட்சி வந்தவுடன் பல கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு பூம்புகார் சுற்றுலாத்தலம் உலக தரம் வாய்ந்த சுற்றுலாத்தலமாக சீரமைக்கும் பணி தொடர்ந்து நடந்து வருகிறது. இந்த நிலையில் ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு பூம்புகார் சுற்றுலா தலத்தில் உள்ளூர் மற்றும் வெளியூரிலிருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் குடும்பத்துடன் காலை முதல் திரண்டு வந்து சுற்றுலா தலத்தையும் காவிரி கலக்கும் இடத்தையும் பார்வையிட்டு கடலில் குளித்தும் புத்தாண்டை மகிழ்ச்சியுடன் கொண்டாடி சென்றன. புத்தாண்டை முன்னிட்டு சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் திரண்டதால் தேவையான அடிப்படை வசதிகளை சுற்றுலா தல ஊழியர்கள், ஊராட்சி நிர்வாகம் சார்பில் செய்யப்பட்டது. பூம்புகார் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர்.